नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वतः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम प्रणम्य सरसा देवं अस्मिन् बिम्बे गणपतिं ध्यायामि अस्मिन् बिम्बे गणपतिं आवाहयामि वाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नानं समर्पयामि शुद्धाचमनं समर्पयामि ओम वस्त्रं अक्षरान् समर्पयामि यज्ञोपवीतम् अक्षरान् समर्पयामि ओम गन्धम् अक्षरान् समर्पयामि ओम गन्धोपरि हरिद्रा कुङ्कुमम् अक्षरान् समर्पयामि पुष्पैः पूजयामि ओम सुमुखाय नमः ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम खड्गनाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम मुखचंद्राय नमः ओम धूपगणाय नमः ओम नेरंगाय नमः ओम गंधपूजाय नमः ओम महागणपतये नमः पत्रपुष्पाणि समर्पयामि ओम धूमनार्थं दर्शयामि ओम महागणपतये नमो नमः ओम कर्पूरगण ஏத்த வரைப்பு இருக்கா ஏத்துமா உட்காந்து மூடி தட்டு ஒன்று எடுக்காங்க सूर्यपूरी ओम मुदलैबलं तांबूलं
उषाणाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा ओम नमो नैवेद्यं निवेदयामि ओम दीपज्योतिर परब्रह्म दीपज्योतिर जनार्दन दीपो मे हरदुभावं दीपज्योतिर नमोस्तुते पालुम दलिदेणुम ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாரந்தப்பா மறுசார்வார் தமக்கு ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை ஓடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்த போற்றுகின்றேனே ஓம் மகா கணபதியே நமோ நமः ஓம் அஸ்மின் கும்பே வருணம் ध्यायामि दर्भघट्ट अस्मिन् कुम्भे वर्णं ध्यावाहयामि ओम वरुणाय नमः ओम वरुणाय नमः ओम वरुणाय नमः देवाय धीमहि वरुण प्रचोदयात् ओम गंगे जमुने जीव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय எடுத்தீங்களாமா நவகிரகங்கள் எல்லாரும் நவகிரகங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க. நவகிரகங்களும் நமக்கு சாதகமா அமையணும் அப்படின்னா பெருமாளுடைய பாதத்தை நம்ம கெட்டியமா பற்றி பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய பாதத்துக்கு கீழே தான் நவகிரக மண்டலங்கள் இருக்கு. அதனால ஆனாலும் கூட நம்ம பெருமாள் கோயில் என்ன பண்றோம் அப்படியே சத்யநாராயண பூஜை பொழுது நவகிரகங்களுக்கு ஒரு பிரீத்தி அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம கலசத்துல வந்து ஆவாகனம் பண்ண போறோம். யார் சத்யநாராயண சுவாமி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண போறோம். நவகிரகங்கள் ஓம் ஆதித்யாய நமஹ சொல்லுங்க. ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் சோமாய நமஹ ஓம் அங்காரகாய நமஹ ஓம் புதாய நமஹ ஓம் பிரகஸ்பதினே நமஹ பிரகஸ்பதினே நமஹ ஓம் சுக்ராய நமஹ ஓம் சனீஸ்வராய நமஹ ஓம் ராகவே நமஹ ஓம் கேதவே நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் சோமாய நமஹ ஓம் அங்காரகாய நமஹ ஓம் புதாய நமஹ ஓம் பிரகஸ்பதினே நமஹ ஓம் சுக்ராய நமஹ ஓம் சனீஸ்வராய நமஹ ஓம் ராகவே நமஹ ஓம் கேதவே நமஹ. அது மஞ்சள் எடுத்து ஒரு மஞ்சளா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம் இல்லையா? ஈஸியானதுதான் சொல்லுவோம். ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் சோமாய நமஹ ஓம் அங்காரகாய நமஹ ஓம் புதாய நமஹ ஓம் பிரகஸ்பதினே நமஹ ஓம் சுக்ராய நமஹ ஓம் சனீஸ்வராய நமஹ ஓம் ராகவே நமஹ ஓம் கேதவே நமஹ ஓம் சூர்யாய சந்திராய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிவ்யஜ்ஜ ராகவே கேதவே நமோ நமஹ. ஓம் சூர்யாய
चंद्राय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः அவங்க எல்லாரும் பூ சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஓம் சூர்யாய சந்திராய மங்களாய बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः. ओम ब्रह्मणे स्वाहा. ओम नमो नारायणाय. ओम नमो नारायणाय. ओम नमो नारायणाय. ओम नमो साम्राणी दोना அதுலயா சத்தியான ரஜனா पृथ्वी अंतरिक्षम सूर्य आत्माय दक्षिणक्षु देवयम मुस्ताते शुक्रमुचाले. ஓம் நவகிரகங்களே உங்களுக்கு அந்த கோடி நமஸ்காரங்கள். அஸ்மின் கலசே சத்யநாராயண சுவாமி தியாயாமி. சத்யநாராயண சுவாமி ஆவாஹயாமி. சத்யநாராயண சுவாமி தியாயாமி. சத்யநாராயண சுவாமி ஆவாஹயாமி. ஓம் மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. கரெக்டா எல்லாம் வரும் பொழுது நம்ம தீபாவளி உட்காருங்க. அப்படி உட்காருங்க. இங்க வந்துருங்க. இங்க வந்துருங்க. வாயை போட்டுங்க. பாத்தியம் சமர்ப்பயாமி. अर्घ्यं समर्पयामि. ओम आचमनीयं समर्पयामि. ओम स्नानं समर्पयामि. ओम शुद्धाचमनं समर्पयामि. ओम वस्त्रं अक्षदाने समर्पयामि. ओम यज्ञोपवीतम् अक्षदाने समर्पयामि. गंधं अक्षदाने समर्पयामि. गंधोपरि हरिद्रा कुंकुमम् अक्षदाने समर्पयामि. पुष्पैः पूजयामि. ओम नमो नारायणाय. இப்ப யாரா ரெண்டு பேரும் வந்தீங்களாமா? இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. இதை வச்சுங்க. இன்னொரு கூட எதுக்குமா இந்தாங்கம்மா. ஃப்ரண்ட்ல அப்படி ஃப்ரண்ட்ல நல்லா ஃப்ரண்ட்ல வாங்க. ரெண்டு போட்டுட்டு ஒரு 10 நாமாவளிக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும். சரியா? எல்லாம் கிட்ட வந்துருங்களா? இந்த கூடையில போட்டுருங்க. நான் அடுத்து எங்க சுவாமிக்கு போட்டுருக்கேன். இங்க போட்டுருங்க. சரியா? ஓம் சத்யநாராயண சுவாமினே நமோ நமஹ. புருஷ சூக்தம். ஹரிஹி ஹரிஹி ஓம். The
तस्मात् यज्ञाचरौधा संस्कृतं सुनिताद्यं प्रजावस्तावुश्चक्रे वायव्यान् आरण्यान् ग्राम्याश्चेत् तस्मात् यज्ञाचरौधा ततस्तामान्यग्निरे चन्दामुञ्चिरग्निरे तस्मात् यजुस्तस्मात् जायत तस्मात् जायत एकेजो भयातः गावो अग्निरे तस्मात् जाता जावयः यत्पुण्यं व्यतुतो कविताविकल्पेन ब्रह्मस्य गोपावो कामो नोपादामुच्यते ब्राह्मणो शम्भुमादीत बाहुराजन्यकृतः पूर्वोदकस्यत्वैक्यः प्रजावुर्गोत्रो जायत चन्द्रमामणो जातः चक्षुसूर्यो जायत वादित्रश्च प्राणाद्वायुः जायत नाभ्यादिदन्तरिक्षं शीर्षोऽत्यौ समवर्तत प्रजावुर्विशिष्टोऽत्रात् नतलोकाभूमकर्मेण वेदामेपुर्युमहान्तम् आदित्यवर्णं सुस्तुवारे दर्वाणिर्वाणिर्जतिरः नामानि काव्यविद्यास्ते दाना भ्रष्टात्युक्ताचारं चक्रप्रविद्वान् प्रतिष्ठस्तान् मेव विद्वान् अवतयभवति नान्यफलदायनायुक्तिते यज्ञेन यज्ञमयन्तदेवाः तानि कर्माणि प्रथमान्यासन्न्य देवनाममहिमानश्चिन्ते यत्र पूर्वे साढ्याः सन्ति देवाः ओम हृदयं सत्यं परं ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेदं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ओम नमो नारायणाय ओम सत्यदेवाय नमः ओम सत्यात्मने नमः ओम सत्यभूताय नमः ओम सत्यपुरुषाय नमः ओम सत्यनादाय नमः ओम सत्यसाक्षिणे नमः ओम सत्ययोगाय नमः ओम सत्यज्ञानाय नमः ओम सत्यज्ञानप्रियाय नमः ओम सत्यनिधये नमः ओम सत्यसंभवाय नमः ओम सत्यप्रभवे नमः ओम सत्येश्वराय नमः ओम सत्यकामिने नमः ओम सत्यपवित्राय नमः ओम सत्यमंगलाय नमः ओम सत्यकल्पाय नमः ओम सत्यप्रजापतये नमः ओम सत्यविक्रमाय नमः ओम सत्यसिद्धाय नमः ओम सत्य अच्युताय नमः ओम सत्यवीराय नमः ओम सत्यबोधकाय बोधाय नमः ओम सत्यधर्माय नमः ओम सत्याग्रजाय नमः ओम सत्यसंतुष्टाय नमः ओम सत्यवराहाय नमः ओम सत्यपारायणाय नमः ओम सत्यपूर्णाय नमः ओम सत्य औषधाय नमः அடுத்தது 10 மாத்திங்க நீங்க பண்ணிக்கலாமா அடுத்த வாங்க நீங்க ஃப்ரண்டே கொடுத்துருங்க திருப்பி இங்க உங்களே ரொட்டேஷன் கொடுத்துருங்க இதெல்லாம் தட்ட தொட்டு கொடுத்துருங்க ஃப்ரண்ட்ல உள்ள போடுங்க ஓம் சத்ய சாஸ்வதாய நமஹ ஓம் சத்ய பர்வர்தனாய நமஹ ஓம் சத்ய விபவே நமஹ ओम सत्य ज्येष्ठाय नमः ओम सत्य श्रेष्ठाय नमः ओम सत्य विक्रमिणे नमः ओम सत्य धन्विने नमः ओम सत्य मेधसे नमः ओम सत्याधीशाय नमः ओम सत्य कलवे नमः ओम सत्य कालाय नमः ओम सत्य वस्त्राय नमः ओम सत्य वसवे नमः
ஓம் சத்யபோதாய நமः ஓம் சத்யருத்ராய நமः ஓம் சத்யபிரம்மணே நமः ஓம் சத்ய அமிர்தாய நமः ஓம் சத்யவேதாங்காய நமः ஓம் சத்யசதுராத்மனே நமः ஓம் சத்யபோக்த்ரே நமः ஓம் சத்யசுஷயே நமः ஓம் சத்யார்ச்சிதாய நமः ஓம் சத்யேந்திரியாய நமः ஓம் சத்யசங்கல்யாய நமः ஓம் சத்யசர்வகாய நமः ஓம் சத்யவேதாய நமः ஓம் சத்யநியமாய நமः ஓம் சத்யவேத்யாய நமः ஓம் சத்யபீயூஷாய நமः ஓம் சத்யமாயாய நமः ஓம் சத்யமோகாய நமः ஓம் சத்யசுரானந்தாய நமः ஓம் சத்யசாகராய நமः ஓம் சத்யதபசே நமः ஓம் சத்யசிம்ஹாய நமः ஓம் சத்யமிருகாய நமः ஓம் சத்யலோகபாலகாய நமः ஓம் சத்யஸ்திரியாய நமः ஓம் சத்ய ஔஷதாய நமः ஓம் சத்யதிக்பாலகாய நமः ஓம் சத்யதனுர்தராய நமः ஓம் சத்யபுஜாய நமः ஓம் சத்யபாத்யாய நமः ஓம் சத்யகுரவே நமः ஓம் சத்யஜ்ஞாயாய நமः ஓம் சத்யசாட்சிணே நமः ஓம் சத்யசம்ருதாய நமः ஓம் சத்யசம்பிரதாய நமः ஓம் சத்யபக்னயே நமः ஓம் சத்யவாயவே நமः ஓம் சத்யசிகராய நமः ஓம் ஓம் சத்யானந்தாய நமः ஓம் சத்யாதிராஜாய நமः ஓம் சத்யஸ்ரீபாதாய நமः ஓம் சத்யகுஹ்யாய நமः ஓம் சத்யோதராய நமः ஓம் சத்யஹிருதயாய நமः ஓம் சத்யகமலாய நமः ஓம் சத்யநாளாய நமः ஓம் சத்யஹஸ்தாய நமः ஓம் சத்யபாகவே நமः ஓம் சத்யஜிஹ்வாய நமः ஓம் சத்யமுகாய நமः ஓம் சத்யதம்ஷக்ராய நமः ஓம் சத்யநாசிகாய நமः ஓம் சத்யஸ்ரோத்ராய நமः ஓம் சத்யசக்ஷுஷே நமः ஓம் சத்யசிரசே நமः ஓம் சத்யமகுடாய நமः ஓம் சத்யாம்பராய நமः ஓம் சத்ய ஆபரணாய நமः ஓம் சத்ய ஆயுதாய நமः ஓம் சத்ய ஸ்ரீவல்லபாய நமः ஓம் சத்யகுப்தாய நமः ஓம் சத்யதிருதாய நமः ஓம் சத்யபாமாரதாய நமः ஓம் சத்யகிருஹரூபிணே நமः ஓம் சத்யநாராயண சுவாமினே நமோ நமः. கையில் எடுத்துங்க. எடுத்துட்டு பொறுமையா எந்திரிச்சு வந்து இதை இங்க சப்மிட் பண்ணிடுங்க. சுவாமிகிட்ட கலசத்து மேல போட்டுருங்க. வாங்க எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. பண்ணி வச்சிருங்க. வாங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு எடுத்து போடுங்க. கலசத்துக்கு போடுங்க. கலசத்துக்கு மேல போடுங்க. ஓம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டே போறோம். ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமோ நமः. 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 ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியே 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 நமோ நமः.
ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வே திருக்காப்பு அடியாமான நின்னோட பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மலமார்பிடில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி மலத்துறையும் உலராணியும் பல்லாண்டு படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்சன்யமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாமைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடுகையலுகர ஓங்கு மலை போதில் ஒளிவண்டு கண்படுப்ப தேங்காதே முக்கிருந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குளம் நினைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வோம் நினைத்தேனோவாய் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகளவேல் ஆழியுள் புக்கும் வந்து புறாதேரி ஊழி முதல்வன் உருவம் போல் வைகருத்து ஆழியும் தோளுடை அற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி பரம்பொறி போல் நின்றதென்று காணாதே சார்ந்தம் உழைத்த தலைமுறை போல் வாழ உலகினில் பெய்தினாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய குலம் தரும் செல்வம் நந்திடோ அடியார் அடுவியராயினமெல்லாம் இளம் தரும் செய்யும் நீர் விசும் குரலும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயிட செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவின் நாமம் வாடினேன் வாடி மறந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும்பையில் பிறந்து கூடினேன் கூடியிலையவர் தம்மோடு அவர் தரும் கடவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதும் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ சுத்தம் ஹரி ஓம் Devi
कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् இந்த வாரம் புதுசா வந்ததுனால யாரும் படிக்கிறதா படிக்கிறீங்களா சரி ஓம் சங்கீதகானம் भूषण राजीव लोचन रघुकुल भूषण राजीव लोचन आदिनारायण आनंद शयन आदिनारायण आनंद शयन सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा 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 ओम கதை எடுத்து எடுத்துட்டீங்களா இல்லையா டக்குனு எடுக்க மாட்டோம் முதலாவது அத்தியாயம் ஒரு சமயம் நைமிசாரண்யம் ஒரு சமயம் நைமிசாரண்யம் எனும் புதிய பூமியில் ஒரே யாகம் துவங்கியது. அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர். மகா தபஸ்வியான மேதையுமான ஸ்ரீத பௌர்ணராகியரும் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார். அங்கு வந்திருந்த சௌராணியின் மகரிஷிகள் சூத பௌராணிகளிடம் பூலோகத்தில் உள்ள மாநிலங்கள் சர்வ சௌபாகியங்களும் குளம் தலைத்து இறுதி பரமபதம் அதை வழிமுறையை யாது என்று கேட்டனர். அதற்கு சூத பௌராணிகர் நீங்கள் மிகவும் உபயோகமான கேள்வி கேட்டீர்கள் என்று அவர்களை பாராட்டினார். ஒரு சமயம் நாராயண முனிவரும் ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்ட கேள்வியே இது. அதற்கு பகவான் ஒரு உன்னதமான அரிய நிர்ணயத்தை பற்றி நாராயணனுக்கு கூறினார். அந்த விவரத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போது விளக்குகிறேன் என்று கூறலானார். நாரதர் ஒரு சமயம் பூலோகத்திற்கு வந்தபோது அங்கு மனிதன் காமம், கோபம், குரோதம் போன்ற அபிலாஷையின் பிடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறகு எடுத்து வருவதை துன்புறுவதைக் கண்டு இவர்கள் துன்பம் தீர என்ன வழி என்று விஷ்ணுலோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணன் கேட்டார். அதற்கு பகவான் உங்களிடம் உள்ள அன்பால் சத்திய நாராயண விரதம் என்ற உன்னதமான ஒரு விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார். பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வித்துவம் அறிந்த அண்ணனை கொண்டு சத்திய நாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும். அன்று தம்மால் முடிந்த அளவு பட்சணங்கள், பழங்கள் போன்ற நிவேதனங்களை செய்து அந்த விரத மகிமையை கேட்டு
அவருக்கு முடிந்த அளவு தட்சணைகள் பிரசாதங்கள் கொடுத்து முடிந்த அளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி பக்தி சிலைக்களையும் ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவர்கள் சகல ஐஸ்வர்யமும் சேமாகவும் பெறுவார்கள். புறம் விளங்கும் தீராத கஷ்டங்கள் தீரும் என்றும் இக்கலியுகத்தில் பிரத்யட்ச பலனை அளிக்கப்பட முடியும் என்றும் கூறினார். இதை கேட்டு மனித அனைவரும் சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறினார்கள். அந்த விரதத்தை மேற்கொண்டு பலனை பற்றி கூறுமாறு கேட்டார்கள். இரண்டாவது அத்தியாயம். முதல் அத்தியாயம் முடிவுற்றது. ஓம் புண்ணிய பூமியான காசி கஷேத்திரத்தில் விப்ரன் என்ற ஒரு அந்தணன் கர்மப்பலனால் மிகவும் துன்பமான நிலையில் வாழ்ந்து வந்தான். அவன் அன்றாடம் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவன் ஒரு நாள் பசிதாகத்தால் மிகவும் களைத்தவனாய் அலைந்து கொண்டிருந்தான். பகவான் அவன் மேல் அன்பு கொண்டு கிழவன் வடிவத்தில் அவன் முன் தோன்றி, ஏன் இப்படி வாடிய முகத்துடன் அழைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கிழவரின் கேள்வியில் ஒரு அன்பு உள்ளது போலும் ஒரு நம்பிக்கை கிடைக்கப் போவது போலும் அந்த இடத்தில் தோன்றியது. புரியுதா? அவரிடம் நான் பிச்சை பெற அலைகின்றேன் என்று பதிலளித்தான். கிழவர் அவனுக்கு சத்யநாராயண விரதத்தை செய்யும்படி அதன் முறையில் கூறிமறைந்தார். அதில் தெம்புற்ற விப்ரன் அவ்விரதத்தை மேற்கொள்வதாக சபதம் கொண்டு நகரத்திற்கு பிச்சை எடுக்க சென்றான். அன்று சற்று எதிர்பாராத விதமாக அவனுக்கு அதிகமாகவே பொருட்கள் திரண்டன. அதை கொண்டு உற்றார் உறவினர் அனைவரையும் அழைத்து பலவிதமான பட்சணங்களை நைவேத்தியங்கள் செய்து மிகவும் கர்ம சிரத்தையுடன் சத்யநாராயண விரதத்தை செய்து முடித்தார். பின்னர் அனைவருக்கும் அன்னமிட்டு பட்சணங்கள் கொடுத்து சந்தோஷம் பெற்றார். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பிரதோஷ வேளையில் இவ்விரதத்தை விழா செய்து கொண்டார். அவன் துன்பங்கள் விலகியது, செல்வந்தனானான். பிரதோஷ வேளைங்கிறது 4 ரூபாய். அடுத்தது ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி தலையில் பாரத்தை சுமந்து கொண்டு தெருத்திருவாக விறகுகளை விற்று கொண்டு வந்தான். அவன் தன் ஏழ்மை நிலையிலும் நேர்மையுடன் வாழ்ந்து வந்தான். பகவானின் மேல் பக்தி கொண்டிருந்தான். அவன் மிகவும் கலைத்தவனாய் விப்ரன் வீட்டிற்கும் சாகத்துடன் நின்றான். அங்கு சத்யநாராயண பூஜை நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் பக்தி சிரத்தையுடன் பூஜையில் ஈடுபட்டிருந்தனர். தாகத்தை மறந்து மெய் மறந்தவனாய் அந்த பூஜையை கவனித்துக் கொண்டிருந்தான். பூஜை முடிந்து விப்ரன் பட்சணங்களையும் பிரசாதங்களையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தான். அனைவரும் விடைபெற்று சென்றார். விறகு வெட்டி விப்ரன் கொடுத்த பிரசாதங்களை உண்டுவிட்டு அவனிடம் தனக்கும் அந்த சத்யநாராயண பூஜையை முறையை கூறும்படி அதனால் தன் கஷ்டங்கள் தீரும் என்று தான் நம்புவதாக கூறினார். விப்ரன் தன் இந்த சத்யநாராயண பூஜையை அனுஷ்டித்ததால் தன் துன்பம் நீங்கியதாகவும் கூறி விரத முறையையும் எடுத்துரைத்தான். பின்னர் விறகு வெட்டி சந்தோஷம் அடைந்து வீடு திரும்புவதற்குள் அனைத்து விறகுகளும் விட்டு தீர்த்து விட்டதை எண்ணி ஆச்சரியப்பட்டார். சத்யநாராயண விரதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து விறகுகளும் விட்ட சந்தோஷத்தில் அப்பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சத்யநாராயண பூஜையை அனுஷ்டித்தார். பிறகு மாதம் விடாமல் பூஜை செய்து வந்தார். செல்வங்கள் பெருகியது. சந்தோஷத்துடன் மனைவி மக்களுடன் வாழ்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடைந்தார் என்று சொல்லி முடித்து மேலும் சத்யநாராயணன் திருவிளையாடலில் ஒரு கதையை சொல்ல போவதாக கூறினார். அத்தியாயம் 2 இத்துடன் முடிவுற்றது. ஓம் சத்யநாராயண சுவாமியே நமோ நமः. கட் பண்ணுங்க. மூன்றாவது அத்தியாயம். உள்காமுகன் என்ற அரசன் ஒருவன் தன் குடிமக்களுக்கு வேண்டிய அனைத்து தான தர்மங்களையும் செய்து மக்களை வசதியாக வாழ வைத்தார். குடிமக்கள் அனைவரும் மன்னனின் மீது அன்பு மரியாதை வைத்திருந்தனர். நாடு சுபிட்சமாக இருந்தது. ஆனால் மன்னனின் மனைவிக்கோ புத்திர சோகம் ஆட்டி படைத்தது. தனக்கு சந்ததி இல்லையே என்று மிகவும் வருந்தினான். பிறகு சத்யநாராயண விரத மகிமையை கேள்விப்பட்டு அந்த விரதத்தை அனுஷ்டித்தான். அதனால் அவனுக்கு சந்தான பிராப்தி பெற்றனர். பிரதி மாதம் அவர்கள் சத்யநாராயண பூஜை செய்துள்ளனர். ஒரு நாள் பூஜை நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வணிகன் ஒருவன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். மன்னன் தனக்கு சந்ததி இல்லாததால் சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்ததாகவும் அதன் பலனாக மகன் பிறந்ததாகவும் கூறினார். இதை கேட்ட வணிகர் தனக்கும் சந்ததி இல்லாதால் தனக்கும் சத்யநாராயண அருளால் குழந்தை பிறந்தார். பின்
தான் சத்யநாராயண பூஜை செய்வதாகவும் கூறினான். நடந்ததை தன் மனைவியிடம் கூறினான். 10வது மாதத்தில் வணிகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வணிகனின் மனைவி சத்யநாராயண பூஜை இப்போது செய்யலாம் என்றார். ஆனால் வணிகன் பெண்ணிற்கு திருமணம் ஆன பிறகு செய்யலாம் என்று கூறினார். காலத்தில் பெண்ணிற்கு விவாகம் நடந்தது. பின் ஒரு சமயம் தன் மருமகளுடன் வியாபார விஷயமாக ரத்னசார நகரத்திற்கு சென்றார். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காண தன் மருமகளுடன் ஒரு விடுதியில் தங்கினான். பிரார்த்தனையை நிறைவேற்றாத வணிகனுக்கு பாடம் புகட்ட எண்ணி இறைவன் அவனுக்கு ஒரு துக்ககரமான சம்பவத்தை ஏற்படுத்தினார். அரண்மனையில் பொருளை திருடி கொண்டு ஓடும் திருடரை காவலர்கள் உறுத்தி கொண்டு வந்தார்கள். திருடன் காவலர்களுக்கு பயந்து திருடிய சொத்துக்களை வணிகன் மருமகளுடன் தங்கியிருந்த விடுதியில் அவர்கள் அருகாமையில் விட்டு ஓடிவிட்டார்கள். அங்கு வந்த காவலர்கள் அவர்கள் இருவரையும் சிறைபிடித்தனர். அரசன் அவர்களை சிறையில் இட்டார். வணிகனின் மனைவியின் மகளும் தங்கள் பொருள் அனைத்தையும் இழந்து உண்ண உணவில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். வீதியாக அலைந்து பிச்சை எடுத்து விட்டு வருகிறார். அப்படி ஒரு நாள் வணிகனின் மகள் பிச்சை எடுக்க சென்ற போது ஒரு அந்தரன் மீது சத்யநாராயண பூஜை நிகழ்வதை பார்த்து அதன் மகிமையை கேட்டறிந்து பிரசாதத்தை உண்டு பிறகு தன் தாயிடம் வந்து நடந்ததை கூறினார். இருவரும் தன்னால் இயன்றவரை பொருள் சேர்த்து பக்தியுடன் சத்யநாராயண பூஜை செய்தனர். அதன் பலனாக பகவானும் அரசனின் கனவில் தோன்றி வணிகனும் அவன் மருமகனும் நிரபராதிகள் என்றும் அவர்களை விடுவிக்கும்படி என்றும் கூறினார். அதன்படி விடுவிக்கப்பட்ட இருவரும் அரசிடம் பொண்ணும் பொருளும் பெற்று சந்தோஷமாக ஓடம் ஏறி தன் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். இதோட 3வது அத்தியாயம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சத்யநாராயண பிள்ளைகளையும் அதையே கடைபிடிக்கிறது. இதுதான் காலையில வந்து உப்பு இல்லாம இருந்து சுவாமிகளை வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க டோட்டல் சமாளிக்கிறாங்க தான் சத்யநாராயண இல்லையா? அதனால இந்த தினம் வந்து பௌர்ணமி தினத்துல வந்து நல்ல விஷயங்கள், சுவாமி நாமங்கள், சுவாமி சிந்தனை, பெருமாளுடைய சிந்தனை மனசுல ஏற்றி விரதம் பண்ணணும், அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுதான் நோக்கம். கலியுகத்துல விரதம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நாமம் சொல்றது எல்லாருமே ஈஸி இல்லையா? அதுக்கு நாக்கு அசைக்க வேண்டாம், இந்த மனம் இருந்தால் போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். மனசார நாமஸ்மரணம் பண்ணாலே விரதம் தான். ஓம் சத்யநாராயண சுவாமியே நமோ நமஹ. 4வது அத்தியாயம். சத்யநாராயணன் பிரம்மச்சாரி வடிவில். சத்யநாராயணன் பிரம்மச்சாரி வழியில் அவர்கள் முன் சென்று உலகத்தில் உள்ளதே என்ன என்று விசாரித்தார். வணிகன் அவரம் அவர்கள் வெறும் கொடிகளும் இலைகளும் என்று ஏராளமாக சொன்னான். இதை கேட்ட பகவான் அப்படி ஆகட்டும் என்று கூறிவிட்டு சென்றார். தன் உலகத்தில் அனைத்தும் கொடிகளும் கடைகளுமாக மாறியிருக்கிறது அப்படின்னான். வணிகனின் மருமகன் இவை அந்த பிரம்மச்சாரி சாபத்தால் ஆனவை என்று கூறி இருவரும் அவர்கள் ஓடி சென்று தங்களை மன்னிக்கும் கொண்டும் மறுபடியும் அவைகள் பொண்ணும் பொருளாக மாற்றவரை எழுதினார்கள். பின் பகவான் அப்படி ஆகட்டும் என்று கூறி மறைந்து விட்டார். பொண்ணும் பொருளும் நகரமடைந்த இருவரும் தூதுவனை அனுப்பி தங்கள் வரவை கூட சொன்னார்கள். சத்யநாராயண விரதம் மேற்கொண்டிருந்த அவர்கள் பிரசாதத்தை அனைவருக்கும் அனுப்பிவிட்டு வணிகனின் மனைவி தானும் வந்து தன் கணவன் நினைத்து சென்றார். ஆனால் அவர்கள் தன் கணவனை வரவேற்கும் அவசரத்தில் பிரசாதத்தை உண்ணாமல் சென்றார். பகவான் வணிகனின் மருமகனையும் பொருள்களையும் ஓடத்துடன் தண்ணீரில் மூழ்கிட்டார். அனைவரும் வருத்தப்பட்டனர். வணிகன் தான் விரதமணிக்கு பிறகு ஒதுக்கு போனான். கணவன் தானும் நீரில் மூழ்கி உயிரை மாற்றிக் கொள்ள நேரிட போது இறைவன் அகதியாக வணிகனே அவள் தான் செய்த பூயின் பிரசாதத்தை உண்ணாமல் வந்துவிட்டான். அவள் பிரசாதத்தை உண்ட பிறகு தன் கணவனை காண்பாருக்கு கூறினார். பிறகு அவள் பிரசாதத்தை உண்டு தனது கணவன் தந்தை தாயுடன் வீடு சென்று அனைவரும் பௌர்ணமி தினத்தில் பக்தி சரக்கரை சத்யநாராயண பூஜை செய்து செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இன்னும் கொள்கையை நிகழ்ச்சியாக மேலும் தொடர்ந்தார். அத்தியாயம் 4வது முடிவுற்றது. 5வது அத்தியாயம். 5வது அத்தியாயம். துங்கத்வஜன் என்ற மன்னன் தன்னை மீறிய சக்தி படைத்தவன் எவரும் இல்லை என்ற கர்வத்துடன் அரசு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் கொடிய மிருகங்களை வேட்டையாட வனத்திற்கு சென்றான். பல மிருகங்களை வேட்டையாடிய கலைப்பில் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தில் தங்கி சற்று ஓய்வெடுத்தான். அங்கு 1000 பெண்கள் மிகவும் பக்தி சிலைகளை சத்யநாராயண பூஜை செய்வதை கண்டான். பூஜை முடிந்த பின் அவர்கள் முதலில் பிரசாதத்தை ஆலமரத்தையும் கலைப்பன் அமர்ந்திருந்த அரசனுக்கு அளித்தனர். அரசன் அந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி தனக்கும் வேண்டாம் என்றான். பின் நாட்டிற்குள் வந்ததும் அவனுக்கு துறை செய்தி சாத்தியது. அவன் பிள்ளைகள் அனைவரும் இழந்து விட்டனர். மனைவியையும் இழந்தான். செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான். மிகவும் வேதனை அடைந்த அவன்
தான் சத்தியநாராயண பூஜை பிரசாதத்தை உண்ணாமல் அலட்சியப்படுத்திய விடைபேறி எண்ணி காட்டருகே உள்ள ஆலமரத்திற்கு சென்றான். அங்கு உள்ள மக்களை வேண்டி சத்தியநாராயண பூஜையை தான் அவர்கள் தேர்வு செய்வதாக கூறி பக்தி சிவனை பூஜை செய்து முடித்தான். பின் இறந்த ராஜ்யத்தையும் மனைவி பிள்ளை செல்வத்தை பெற்று சந்தோஷம் அடைந்தான். அப்பொழுது முதல் அவன் ஒவ்வொரு பௌர்ணமி காலத்திலும் சத்தியநாராயண பூஜை செய்து மக்களை இன்பமாக அரசாட்சி நடத்தினான். புரிஞ்சுட்டீங்களா? கதை புரிஞ்சுதா? சத்யநாராயண கதை 5 அத்தியாயம். இதனால விஷயம் கடைசி இதுதான். ஆகையால் இந்த சத்யநாராயண பூஜையை பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து பின் இந்த கதையையும் படிப்பவர்களுக்கு இந்த கலியுகத்தில் சத்தியமாக ஏழ்மை விலகும், ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும், விரும்பிய அனைத்தும் கிடைக்கும், சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான், சந்ததி பாக்கியம் பெறுவான், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், இதில் எந்த ஐயமும் இல்லை என்று சுத பௌராணிகர் சொல்றார். இந்த கதையை படிப்பவர்களின் பாவம் விலகும், எப்பிறவியிலும் பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும். உதாரணமாக சதானந்தர் என்ற அந்தனர் குசேலனாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெற்றார். பிறகு விற்பவன் குகனாக பிறந்து ஸ்ரீ ராமனின் அருள் பெற்றார். அடுத்த ஜென்மத்துல இந்த கதையை நடந்தவர்களால் அடுத்தடுத்த ஜென்மத்துல நிர்வாகம் வந்து எப்படி அவர்களுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த கதையில இருக்கு. புரியுதா? அடுத்தது உல்காமுகன் என்ற அரசன் ஸ்ரீ ராமருடைய தந்தையாகும் பாக்கியம் பெற்று நற்கதி பெற்றார். யாரு? தசரதன். புரியுது? அது இவ்வாறாக எப்பிறவியிலும் நம்மை காக்க வல்லது இந்த சத்தியநாராயண விரதம். இதை மேற்கொண்ட அனைவரும் நற்கதி அடைவர். விரதம் மேற்கொள்ளும் சத்தியற்றவர்கள் இந்த கதையை படித்து புண்ணியம் பெறலாம். இவ்வாறாக ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமையை சொல்லி கொடுத்தார் சுத பௌராணிகர். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஓம் தீபஜோதிய கரபரமா, தீபஜோதிய ஜனார்தனா, தீபோதய அனுபாவம், தீபஜோதிய நமோஸ்தே சுமங்கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் நரசம்பரா சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதிய நமோஸ்தே. ஓம் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத கலியுக வரராஜ பெருமாள் சுவாமியே நமோ நம. சத்யநாராயண சுவாமியே நமோ நம. ஓம் நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த பௌர்ணமி சுபதினத்துல நல்ல நாள்ல எல்லோரும் சேர்ந்து கோவிந்த நாமாவளியை பாராயணம் செய்யலாம். எல்லாம் தீபத்து முதல் எடுத்துருக்கோம், கலச தீபாவளி எடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த தடவை சொல்லுங்க, அடுத்த தடவை மைக்கல எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, நித்ய நிர்மல கோவிந்தா, நிலமேஷாம கோவிந்தா, புராண புருஷ கோவிந்தா, புண்டரிகாட்ச கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, நந்தநந்தன கோவிந்தா, நவநீத சோர கோவிந்தா, பசுபாலய ஸ்ரீ கோவிந்தா, பாவவிமோசன கோவிந்தா, துஷ்ட சம்ஹார கோவிந்தா, துரித நிவாரண கோவிந்தா, சிஷ்ட பரிபாலன கோவிந்தா, கஷ்ட நிவாரண கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, வத்சமகுணதர கோவிந்தா, ராமமூர்த்தி கோவிந்தா, கோவிந்தனரோட கோவிந்தா,
கோவிந்தா சொல்லுங்க. தசரதநந்தன கோவிந்தா தசமுகமர்தன கோவிந்தா பக்ஷிமாகண கோவிந்தா ஆண்டவன் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா மத்ஸ்யகூர்மா கோவிந்தா மதுசூதன ஹரி கோவிந்தா வராக நரசிம்ம கோவிந்தா வாமன மிருகராம கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌர்ணகலீதர கோவிந்தா வெணுகான பிரிய கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா சீதாநாயக ஸ்ருதபரிபாலக ஸ்ருதஜன போஷக கோவிந்தா தர்ம சம்ஸ்தாபக கோவிந்தா அநாத ரக்ஷக கோவிந்தா ஆபத்பாந்தவ கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா கருணாசாகர கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கமலதலாட்ச கவிதவரத பாப விநாசக கோவிந்தா ஆகி முராரே கோவிந்தா ஸ்ரீமுத்ராங்கித ஸ்ரீவத்சாங்கித கோவிந்தா தரணீநாயக கோவிந்தா தினகரதேஜா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா பத்மாவதி பிரிய கோவிந்தா பிரசன்னமூர்த்தி கோவிந்தா அபயஹஸ்த கோவிந்தா மத்யாவதார கோவிந்தா சங்கடக்ரதர கோவிந்தா சார்ககதாதர கோவிந்தா விரஜாதீச கோவிந்தா விரோதி மர்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா சாலகிராமதர கோவிந்தா சகஸ்ரநாம கோவிந்தா லக்ஷ்மீ வல்லப கோவிந்தா லக்ஷ்மணாக்ரஜா கோவிந்தா கஸ்தூரி திலக கோவிந்தா கருணாம்பரதர கோவிந்தா கோவிந்தா ஜனரக்ஷக கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா சேவித கோவிந்தா பாரதி வந்தன கோவிந்தா எழுநகவார கோவிந்தா ஏகஸ்வரூப கோவிந்தா ஸ்ரீராமகிருஷ்ண கோவிந்தா ரகுகுலநந்தன கோவிந்தா பிரத்யக்ஷ தேவ கோவிந்தா பரமதயாளு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா வஜ்ரகவஜதர கோவிந்தா ஐஜயந்திமாலா கோவிந்தா பட்டிகாசுலபார கோவிந்தா வசுதேவதனய கோவிந்தா வில்வபத்ரார்ஜித கோவிந்தா பிக்ஷுக சம்புத கோவிந்தா உக்ரரூப கோவிந்தா சிவகேசவமூர்த்தி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா
ब्रह्मांड रूप भक्त रक्षक नित्य कल्याण गोविंद वीरजानम गोविंद आदि राम प्रिय गोविंद हरि सर्वोत्तम गोविंद जनार्दन मूर्ति गोविंद गणसाक्षी रूप गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद अभिषेक प्रिय गोविंद निवारण गोविंद रत्नगिरीरा गोविंद रामानुजवरद गोविंद स्वयं प्रकाश गोविंद आश्रित वक्ष गोविंद नित्य शुभप्रद गोविंद निखिल लोकेश गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद आनंद रूप आद्यन्तरहित इह वरदायक गोविंद इवराज रक्षक गोविंद परम दयाळु गोविंद पद्मनाभ हरि गोविंद तिरुमल वास गोविंद तुलसी वनमाला गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद शेषशायिने गोविंद शेषाद्रिनिलय गोविंद श्री श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद एल्लोरुम கையை தட்டிட்டு வேகமா गोविंद हरि गोविंद गोकुलनंदन गोविंद 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 गोकुलनंदन गोविंद गोकुलनंदन गोविंद गोकुलनंदन गोविंद सर्वत्र गोविंद नाम संकीर्तनो गोविंद 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 ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय எல்லாரும் தீபம் பார்த்துலாமா ओम नमो नारायणाय 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 नारायणाय ईश्वरे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय எல்லாரும் தீபம் எடுத்துங்க தீபாரத்தி எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க தலை குனிஞ்சு போகும் அந்த இதுல சாம்பிராணி போடு குட்டிமா கருப்பு விடுது பில்லை எடுத்து போடுவேன் பில்லையை போட்டு அதை ஏத்துறீங்களா அதை ஏற்றுங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர்கிட்ட அங்கே உள்ள கொடுத்துருங்க எடுத்துக்கிறார் நெய்வேத்தி உள்ள வச்சுருக்கோம் சாமி நெய்வேத்தி உள்ள வச்சுருக்கோம் என்ன பாட்டில் தள்ளி உரமா வச்சிருவா துல்லியா இந்த உரம் வச்சிரு இந்த கடைசியில வச்சிரு